இயேசுவில் பிரியமானவர்களே, இறையாசீர் உங்களோடு. உங்களை கொல்லப் போகும் அச்சுறுத்தல் வரும்போது நீங்கள் ஓடி ஒளிவீர்களா? அல்லது உங்கள் இலக்கை நோக்கி உறுதியுடன் புறப்படுவீர்களா? உங்கள் வேலை ஒரு நரியால் நிறுத்தப்படுமா? இன்றைய நற்செய்தியிலே இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தபோது, பரிசேயர்கள் வந்து, ஏரோது உம்மை கொல்ல நினைக்கிறான், போய்விடுங்கள் என்று எச்சரிக்கிறார்கள். இயேசு அவரை நரி என்று அழைப்பது யூத இலக்கியத்தில் தந்திரம், இரட்டை வேடம் மற்றும் கோழைத்தனம் ஆகியவற்றின் சின்னம். ஏரோது பகிரங்கமாக மோதத் துணியவில்லை. அவர் மறைந்திருந்து சதி செய்பவர். இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய வளர்ச்சியைக் கண்டு காய்மகாரப்படுபவர்கள் நம்மோடு நேராக மோத துணிவில்லாமல் மறைந்திருந்து நமக்காக சதிகள் செய்து நரிகளைப் போன்று செயல்படுகிறார்கள். ஆனால் இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில்தான் இன்று நமக்கும் சொல்லுகிறார். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்று. இயேசுவின் கால அட்டவணை ஏரோதின் கைகளில் இல்லை. அது தந்தை கடவுளிடமும் அவருடைய மீட்பின் திட்டத்திடமும் உள்ளது. 3ஆம் நாள் என்பது சிலுவையின் மரணத்தை வென்று உயிர்த்தெழுதலை குறிக்கும் ஆழமான குறியீடு. மனித சதித்திட்டங்கள் இறைவனுடைய இறுதி நோக்கத்தை ஒருபோதும் தாமதப்படுத்தவோ தடுக்கவோ முடியாது. ஆம், நமது வளர்ச்சியைக் கண்டு தடை போடுகின்ற மக்களுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் இறைவனுக்கு முன்பாக தவிடுபொடியாக மாறிவிடும். ஏனென்றால் இறைவன் நம்மை உயர்த்துவதற்காக காத்திருக்கின்றார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஏரோதுகள், தடைகள், எதிர்ப்புகள், உடல்நல குறைபாடுகள் உங்கள் வேலையை விட்டு விலகச் சொல்லலாம். ஆனால் உங்கள் 3ஆம் நாள், உங்கள் இறுதி வெற்றி, இலக்கு தேவனால் நிர்ணயிக்கப்பட்டது என்றால் நீங்கள் உங்கள் பணியை தொடர வேண்டும். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் எப்பொழுதுமே உங்களுக்கு வெற்றிதான் உண்டாகும். காரணம், இறைவன் நமக்காக நின்று செயல்படுவார். இந்த உலக தந்திரங்கள், இந்த உலக போட்டிகள் நமது வளர்ச்சியை தடுக்க யார் நினைத்தாலும் இறைவனுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதுதான் இன்றைய நாள் இயேசு நமக்கு சொல்லுகின்ற பாடம். இயேசுவின் வார்த்தைகள் மிகவும் கவனிக்கத்தக்கது என்னவென்றால், எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினர்களை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் பூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பம் இல்லையே. இயேசு தன்னை ஒரு வலிமையான சிங்கம் போல அல்லாமல் தன் குஞ்சுகளை காக்க தன்னை அர்ப்பணிக்கும் ஒரு தாய்க்கோழியாக உருவகப்படுத்துவது அவருடைய அன்பின் ஆழத்தை காட்டுகிறது. தாய்க்கோழி வேட்டையாடும் பருந்து வரும்போது சண்டை இல்லாமல் தன் உடலையே அரணாக வைத்து குஞ்சுகளுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறது. இதுவே சிலுவையின் மிக தெளிவான, உணர்வுபூர்வமான முன் அறிவிப்பு. இயேசு நம்மை அன்பால் கட்டாயப்படுத்தவில்லை, நம்மை தழுவ அவர் காத்திருக்கிறார்.